உங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளில் பிக்கப் மைலேஜ்லாம் கம்மியாக இருக்கா? அப்போ இதுதான் உங்கள் வண்டியில் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதுதான் ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இன்ஜினுக்கு உள்ளே போகக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய மண், துகள், தூசு மாதிரியான விஷயங்களை சுத்தப்படுத்தி தூய்மையான ஏரை அனுப்பக்கூடியது தான் இதோட வேலை. ஸோ இன்ஜினுக்குள்ளே சின்ன சின்ன தூசு, மண் மாதிரியான விஷயங்கள் உள்ளே போணுச்சு அப்படின்னா இன்ஜினுக்குள்ளே செலுத்தக்கூடிய எரிபொருட்கள் சரியாக எரியாது. இதனால் இன்ஜினுக்குள்ளே கார்பன் டெபாசிட்டும் அதிகமாகும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இன்ஜினுக்குள்ளே போகக்கூடிய காற்று சுத்தமாக இருந்தால் தான் அந்த காற்றும் எரிபொருளும் சேர்ந்து உள்ளே நல்லா எரியும். இதனால் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக ரன் ஆகும், மைலேஜ் பெட்டராக இருக்கும், அண்ட் பிக்கப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஜெனூன் பார்ட்ஸில் வரக்கூடிய இன்ட்ராக்கும் ஏஸுக்கும் ஏர் ஃபில்டர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கீழே போட்டு தட்டி அதை அப்படியே திரும்ப யூஸ் பண்ணுறீங்க. இப்படி தட்டி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏர் ஃபில்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு ஏர் ஃபில்டருக்கு உள்ளே போயிடும். ஸோ இதனால நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டான ஏர் தான் இன்ஜினுக்குள்ளே போகும். இதனால இன்ஜின் நாளடைவில் பெரிய பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஏர் ஃபில்டர் டஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கொடுத்துட்டு புது ஏர் ஃபில்டர் மாற்றிடுங்க.